நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 1/5/2026 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சற்று முன் 6 மாத DA/DR அரியர்ஸ் கணக்கீடு பற்றி 2 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த அரசு ஊழியர்களுடைய DA மற்றும் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுடைய DR 6 மாதங்களுக்கான அரியர் தொகை எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, எப்பொழுது முதல் வழங்கப்படும், இதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது, என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அகவிலைப்படி உயர்வை மத்திய அமைச்சரவை அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இதன் மூலமாக மத்திய அரசு ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் தொகை அதிகரிப்பது மட்டுமின்றி ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் கிடைக்கும். அதேபோல் தற்போது தமிழகத்தில் மே மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட பின்னர் தமிழகம் முழுவதும் அரசு துறையில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான அரியருடன் சேர்த்து ஜூன் மாதம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துடன் என மொத்தம் 6 மாதங்களுக்கான அரியர் தொகை சேர்த்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, மத்திய அரசு தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவித்த பின்னர் தமிழக அரசும் தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் நடைமுறையை பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது தேர்தல் நடத்தை விதியின் காரணமாக தேர்தல் முடிவுகள் வெளியிட்ட பின்னர் புதிய ஆட்சி அமைந்த பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடக்கூடும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஜனவரி மாதம் கணக்கீடு செய்யப்பட்ட அகவிலைப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அதேபோல் இந்த முடிவுகள் தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் முடிவுகள் வெளியிடப்பட்டு அதன் பின்னர் புதிய ஆட்சி அமைப்பதற்கு ஒரு 15 நாட்கள் மேல் காலதாமதமாகும். அதனால் ஜூன் மாதம் தான் இதற்கான தொகை கிடைக்கும். எனவே 6 மாதங்களுக்கான அகவிலைப்படி அவர்களுடைய வங்கி கணக்கில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பின் மூலம் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் பெரும் பயனடைவார்கள். விலைவாசி உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க அவர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிவாரணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. நிவாரணத் தொகை அதிகரிப்பு தற்போதைய அடிப்படை ஓய்வூதியத்தில் 58% இருந்த அகவிலை நிவாரணம் இப்பொழுது 60% அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பாதுகாப்பு அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறி வரும் சூழலில் இந்த 2% உயர்வு ஓய்வூதியதாரர்கள் வகையில் கூடுதல் பணப்புழக்கத்தை உறுதி செய்யும். முன்தேதியிட்டு அமல் இந்த உயர்வு 2026 ஜனவரி முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்பதால் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து அரியர்ஸுடன் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியதாவது, அகவிலைப்படி DA மற்றும் அகவிலை நிவாரணம் DR உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் அரசு ஊழியர்களும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வின் மூலம் அரசுக்கு வருடத்திற்கு 6,791 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த 2% அகவிலை நிவாரணம் சுமார் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையில் நேரடி மற்றும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நிலையான வருமானத்தை மட்டும் நம்பியிருக்கும் முதியவர்களுக்கு சந்தையில் அதிகரித்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க இது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். தற்போதைய நிலவரப்படி அடிப்படை ஓய்வூதியத்தில் 58% இருந்த நிவாரணம் 60% அதிகரிப்பதன் மூலம் ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களின் மாதாந்திர வருவாயும் கணிசமாக உயரும். மேலும் இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படுவதால் கடந்த 4 முதல் 6 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அரியர்ஸுடன் மொத்தமாக பெறுவார்கள். இது மருத்துவ செலவுகள் அல்லது இதர குடும்ப செலவுகளை பெரிதும் உதவியாக இருக்கும். இதன் மூலமாக மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு 4 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும், தமிழக அரசு சார்பில் பென்ஷன் வாங்கக்கூடிய தமிழக அரசு முன்னாள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதங்களுக்கான பென்ஷன் தொகை சேர்த்து அரியர்ஸுடன் சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாத்தையும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.